10 நிமிஷத்தில் ரொம்ப சுவையான தக்காளி சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நிறைய சேர்த்துற வேணாம். 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வர மல்லியை நல்லா தட்டிட்டு எண்ணெயில் நல்லா வறுத்துக்கலாங்க. அரை துண்டு அளவுக்கு இஞ்சியை தோல் எடுத்துட்டு நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம். 2 பல் பூண்டு தோலோட நல்லா தட்டிட்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கணுங்க. பழமான தக்காளியை 4 தக்காளி எடுத்திருக்கேங்க. கொத்தமல்லி தழையோட தண்டு அது கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 1 பச்சை மிளகாய், தக்காளி சூப்புக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் மசியறதுக்காக ஒரு 2-3 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடுறேங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா நமக்கு மசிஞ்சு வந்துருச்சு. இதில் நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். தக்காளி சூப்பை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இதில் மல்லித்தலையும் சீரகத்தூளும் சேர்த்துட்டா டேஸ்டியான தக்காளி சூப் ரெடி.